ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதெல்லாம் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வருவான் அப்படின்ற விஷயத்த இவங்க 3 பேரும் பேசின்னு இருக்கும் போது சாரதா கேட்டுருவாங்க. சாரதா ரொம்பவே நர்மதாவை போட்டு அடின்னு அடிச்சுட்டு, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற, படிக்க வைக்க சொல்லி போனால் நீ இந்த மாதிரி தான் பண்ணின்னு இருப்பியா அப்படின்ற மாதிரி தான் அடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கு உடனே காவேரி என்ன சொல்லுவாங்க, நம்ம பொண்ணு தப்பு பண்ணலாமா, வரவன் என்ன சொல்கிறான்றது பார்ப்போம், பயப்பட தேவையில்லை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் அவன் 5 மணிக்கு தானே வரேன்னு சொல்லியிருக்கிறான்ல, அப்போ பார்த்துக்கலாம், நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத, நீ நர்மதா எதுவும் திட்டின்னு இருக்காத, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க விஜயும் பாப்பாவும் நின்றுருப்பாங்க. விஜய்கிட்ட சொல்லலாமா வேணாவா, இல்லை தப்பாக நினச்சிக்குவாங்க, இல்லை நம்ம வீட்டு விஷயத்தை எப்படி போய் அவர்கிட்ட சொல்கிறது, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க நேராக விஜய் நேராக சாரதா கிட்ட தான் போயிட்டு, சாரதாவும் கங்காவும் வீட்டில் உட்காண்ட்ருப்பாங்க. கங்கா சாப்பாடு கொண்டு போய் சாரதா கிட்ட கொடுப்பாங்க. சாப்பிடுமா, எவ்வளோ நேரமாக அப்படியே அழுதுகிட்டு இருக்க போகிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சாரதா சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி, ஏன் உம்முன்னு இருக்கிறீங்க, அங்கே காவேரியும் ஏதோ சொல்ல வந்தால் அப்படியே மைண்டு டிஸ்டர்பாக இருந்துட்டு போயிட்டா, எதையுமே சொல்லலை, நீங்களும் இங்கே அழுதுகிட்டு சாப்பிடாத இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, இல்லை மறுபடியும் ஏதாவது கல்யாணத்தை பற்றி எதனா பேசுனீங்களா, அதனால் அவள் மூட் அவுட் ஆகிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லைங்க மாப்பிள்ளை, நீங்கள் என்றைக்கு சொன்னீங்களோ கல்யாணத்தை விஷயத்தை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து இன்றைக்கி வரலையும் நான் அவகிட்ட பேசுனதே கிடையாது, ஆனால் இது வேறு பிரச்சனை, இப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன், அந்த வீட்டில் ஒருத்தனா நினச்சா நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ளை, நர்மதா விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டை ஏறி ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னா வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்ன மாப்பிள்ளை நீங்களும் காவேரி மாதிரியே சொல்கிறீங்க, வேறு என்ன அத்தை பண்ணுறது, இப்போ அவன் வரட்டும், அவன் ப்ரூஃப் இருக்குது, நம்ம பொண்ணு மேலே எதுவும் தப்பு இல்லாத போது அவன் வரட்டும், அவன் முதல்ல என்ன சொல்கிறான்றது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவர் விஜய் சொல்லிட்டு போவார். எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்ற மாதிரி நர்மதாவை கூப்பிட்டு கேட்பாங்க. 5 மணிக்கு வரான்னு, சரி 5 மணிக்கு நான் வரேன் அப்படின்னு இவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது பாப்பா உம்முனே வருவாள். ஏண்டாம்மா உம்முன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைப்பா மிஸ்ஸு ரொம்பவே டல்லாக இருந்தாங்க, எதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, சாப்பிடவே இல்லை, நான் தான் போயிட்டு அவங்க சாப்பிடாத உட்காந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட சொன்னேன், இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் அதை மீறி பேசியதுனால நீங்கள் என்னை திட்டுவீங்களோன்றதுனால தான் நான் உம்முன்னு வந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, விஜய் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தங்க சாப்பிடாத கஷ்டப்படுறாங்கன்னும் போது அந்த நேரத்தில் ஏதோ சொல்லி சாப்பிட வச்சு இல்லையா, அதுவே நான் உன்னை நல்லா வளர்த்துருக்குறேன்றது இதுலேருந்து தெரியுது, அதனால் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயந்தான் செஞ்சுருக்கிற, அப்போ நம்ம இப்போ ஈவினிங் போயிட்டு யாழினி கூட்டிகிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நிஜமாக வைப்பா மிஸ் வீட்டுக்கு போயிட்டு யாழினி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு பாப்பா கேட்பா. ஆமாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு பாப்பா சிரிப்பா, இவ்வளோ நேரம் இந்த சிரிப்பு எங்கே ஒழிச்சு வச்சுட்டு இருந்தே தெரியல, இப்போ பாரு எப்படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக காவேரி வீட்டுக்கு தான் போவாங்க. காவேரி சொல்லுவா, இன்றைக்கி வருவானா வரமாட்டானா உனக்கு எதனா தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் காவேரி கேட்பாங்க. அதுக்கு உடனே நர்மதா கண்டிப்பாக வருவான், ஏன்னா காலையிலேருந்து கால் பண்ண வேலை, நான் கால் பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான், நானும் கால் பண்ணலன்னும் போது கண்டிப்பாக அவன் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நர்மதா. காவேரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது இவர் விஜய் உள்ளே என்ட்ரி ஆகி வருவார். அதுக்கப்புறம் பாப்பா தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருவாள். ஓடி கட்டி பிடிச்சிப்பா, வாடாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நர்மதா எதுக்கும் பயப்படாத, ஈவினிங் நான் 5 o'clock வரேன், அந்த வர நேரத்தில் பசங்க இங்கே இருந்தால் என்ன நடக்குன்ற விஷயத்தினால பயப்படுவாங்க, நான் யாழினியை கூட்டிகிட்டு நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வரேன், நான் அது வரலையும் வந்தால் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பாப்பா யாழினி கூட்டிகிட்டு அந்த மாதிரி இவர் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க காவேரி தான் சாரதாவை திட்டுவாங்க, ஏமா நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் போயிட்டு 3ஆவது மனுஷன் ஒரு ஆள்கிட்ட போய் நீ சொல்கிற நீ அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன்டி நீயே குழப்பத்தில் இருந்த, உனக்கா தெளிவாக முடிவு எடுக்க முடியல, நிவின் மாப்பிள்ளை வேறு ஊருக்கு போயிட்டாரு, அவர் கூட இருந்தாவது துணைக்கு இருக்கும், நம்மளுக்கு இப்போ ஆம்பளை துணை ஏதாவது தேவைப்படும், நமக்கும் தைரியம் கொடுக்கறதுக்கு வேணும், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பயப்படாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ அந்த வார்த்தை தான் தேவைப்பட்டது, அதனால தான் நான் வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னேன், சரி நான் வரேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார், அதுக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் தைரியமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது காவேரிக்கு கோபமாக இருக்கும், எதுக்குமா தேவையில்லாத போய் அவர்கிட்டலாம் சொல்லி பிரச்சனை பண்ணுற அப்படின்ற மாதிரி தான்
அவங்களுடைய கொஷினாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் தான் உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்குது. நர்மதான்னு கூப்பிடும்போது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. நேராக அந்த பையன் உள்ளார வருவான். உள்ளார வந்துட்டு எல்லாருமே இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே நர்மதாவும் அங்கே தான் நின்றுருப்பாங்க. நீயும் இங்கே தான் இருக்கிறியா, நல்லதாக போச்சு, எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் வந்து சொல்லுவான். அந்த பையன் வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருக்கிறா தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு என்னடா தப்பு பண்ணியிருக்கிறா, யாரா நீ முதல்ல நீன்ட்டு காவேரி வந்து கேட்பாங்க. நான் இவங்க நர்மதாவுடைய பாய் ஃப்ரெண்டு நான் அப்படின்ற மாதிரி. பாய் ஃப்ரெண்டா, நீ கூட படிக்கிறவன் தானே, என்ன பாய் ஃப்ரெண்டு, நர்மதா உனக்கு எப்போ பழக்கம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து கேட்பாங்க. நானும் அவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அவள் என் கூட எடுத்த ஃபோட்டோஸு, ஃபோன் நம்பர்ஸு, எனக்கு அனுப்பிச்ச மெசேஜஸ்லாம் இருக்குது, எனக்கு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவன் சொல்லுவான். என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க காவேரி வந்து இவங்க சாரதா வந்து நர்மதாவை பார்க்குற மாதிரி இருக்கும். நர்மதாவை போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடி நான் மெசேஜ் மட்டும் தான் அனுப்பிச்சேன்னா அவன் ஃபோட்டோலாம் வச்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப அடிக்கிறதுக்கு போவாங்க. அப்புறம் கங்காவும் காவேரியும் வந்து அதை தடுப்பாங்க. அடிக்காதம்மா, முதல்ல இருமா, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இந்த பாருங்கள் நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அவள் என்னை லவ் பண்ணணும், அவள் என்னை லவ் பண்ண மாட்டேன்ட்டு என் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு சுற்றின்னு இருக்கிறா, அவள் என்னை லவ் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் நெட்டில் விட்டுருவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பையன் வந்து மிரட்டுவான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், எவ்வளோ திமிரு இருந்தால் என் தங்கச்சி ஃபோட்டோவை நீ நெட்டில் விட்டுருவியா அப்படின்ற மாதிரி தான் இவங்க காவேரி வந்து அடிக்கிறதுக்கு போவாங்க. அந்த அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அவனை அடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இந்த மாதிரி நர்மதா ஃபோட்டோ வந்து நெட்டில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இவர் அந்த கட்டையை பிடிச்சி அவன் வச்சுங்கிற ஃபோனை வந்து விஜய் வந்து வாங்கிக்குவார். வாங்கிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கிறேன்டா, எங்கள் வீட்டு பொண்ணையை வந்து நீ வந்து மிரட்டுவ, மீடியாவில் விடுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவேன், நாங்கள் என்ன பார்த்துட்டு சும்மாவாக இருப்போமா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து அந்த பையனை போட்டு தவடையில் அடிச்சுட்டு, உன்னவா போலீஸில் ஹேண்டர் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவான். ஐயோ என்ன போலீஸ்லாம் கொடுத்துடாதீங்க, நான் வரல, நான் வேணால் ஃபோட்டோ வேணால் கொடுத்துறேன், ஃபோட்டோஸ்லாம் கூட நான் டெலீட் பண்ணிடுறேன், நான் என் போலீஸ்லாம் விட்டுறாதீங்க, எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க என்ன அப்படின்ற மாதிரி, என் லைஃப் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பையன் வந்து சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, வாடா அவனை ஸ்டேஷனுக்கு, போலீஸ் வந்து என் ஃப்ரெண்டு தான், நீ வா, உன்னை முதல்ல அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, உடனே வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க, அவன் தான் ஃபோனெல்லாம் தரான் இல்லைப்பா, நீ வாங்கிக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஃபோனை கொடுறா, என்னென்ன வச்சுருக்கிற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுவாங்க. மறுபடியும் நர்மதா பக்கம் தலை வச்சு படுத்த உனக்கு சும்மா விட மாட்டேன், இன்னொரு முறை நர்மதாவை தேடி வர வேலை வச்சுக்கிட்டேன்னா நான் உனக்கு இப்போ போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் நான், அப்புறம் உன் கரியரே காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து மிரட்டுவார். ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பையன் இங்கேருந்து ஓடி போயிடுவான். இவங்க வந்து ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் இருந்ததுனால தான் இப்போ அந்த பையனை வந்து இது பண்ணி ஃபோட்டோஸு ஃபோன் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்தது, நீங்களும் இல்லைன்னா தேவையில்லாத அடிக்க போயிட்டு எதனா ஒன்று ஆயிருந்தால் என்ன நினைக்கிறது, இப்போ நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து விஜயை பார்த்து சொல்லுவாங்க. அதனால் என்னம்மா இருக்குது, ஒரு ஹெல்ப்னு கேட்டாக்கா செய்யறதுக்கு நம்ம ஃபேமிலின்னு ஆகிப்போச்சு, அதுக்கப்புறம் செய்யறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். எதனா பிரச்சனைனா கால் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி போவார். அதுக்கப்புறம் வந்து கங்காவும் சாரதாவும் காவேரி கிட்டக்க சேர்ப்பாங்க. ஏன்டி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எதுக்குடி தேவையில்லாத கட்டையை எடுத்து அடிக்கிறதுக்கு போன அந்த பையனை, எதனா ஒன்று ஆயிருந்தால் நம்ம பொண்ணு விஷயன்றது கொஞ்சமாவது நீ ஏதாவது யோசித்து எதனா செஞ்சியா, ஏன் தேவையில்லாத வேலைலாம் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்கள திட்டுவாங்க. சரி போனதை போட்டோம் விடு, இனியே வந்து அவனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வராது, நீ ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த பையன் மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இல்லை மிரட்டுற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ சொல்லியும் இந்த பையன் அடங்கவே இல்லையா, இதுக்கப்புறம் வேறு வழி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை வந்து மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து அந்த பிரச்சனையை நாளைக்கே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.